கேரள மாநிலம் மூணாறு அருகே கப்பரைக்காடு பகுதியில் மேய்ச்சலுக்காக விடப்பட்டிருந்த பசுவை புலி ஒன்று கடித்து குதறி இழுத்துச் சென்றுள்ளது. கால்நடைகளை புலி தாக்கி வருவது தொடர்கதையாகி வருவதால் அப்பகுதி தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் அச்சமடைந்துள்ளனர். இதேபோன்று வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே காந்தி கணவாய் கிராமத்தில் சிறுத்தை தாக்கியதில் கன்றுக்குட்டி பலியானதை அடுத்து கிராம மக்களிடையே அச்சம் நிலவுகிறது. புதுக்கோட்டை மாவட்ட முதன்மை கல்வி அலுவலகம் முன்பு தொடக்க கல்வி ஆசிரியர்களின் கூட்டு நடவடிக்கை குழு சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதிய ஓய்வூதிய திட்டத்தை கைவிட வேண்டும், பதவி உயர்வை பறிக்கும் அரசாணையை ரத்து செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆசிரியர்கள் முழக்கம் எழுப்பினர். இதே கோரிக்கைகளை வலியுறுத்தி தென்காசி மாவட்ட முதன்மை கல்வி அலுவலகம் முன்பும் ஆசிரியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். குடியாத்தம் அருகே நெல்லூர்பேட்டை பகுதியில் வைக்கோல் பிரிகளுடன் சென்று கொண்டிருந்த சுமையுந்து ஒன்று மின்கம்பி உரசி தீப்பற்றி எரிந்தது. தகவல் அறிந்து சென்ற தீயணைப்பு துறையினர் 1 மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர். ஆள் இல்லாத இடத்தில் சுமையுந்தை ஓட்டுநர் முன்கூட்டியே நிறுத்தியதால் விரும்பத்தகாத நிகழ்வுகள் ஏதும் நடைபெறவில்லை. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே 2 வாரங்களுக்கு முன்பு மர்ம நபர்களால் அரிவாளால் வெட்டப்பட்ட ராஜேந்திரன் என்பவர் மதுரை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். கொலையாளிகளை கைது செய்ய வலியுறுத்தி மருத்துவமனை முன்பு உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் ஈடுபட்ட பெண்கள் சிலர் கடுமையான வெயில் காரணமாக மயக்கமடைந்தனர். போடிநாயக்கனூர் மதுரை இடையிலான அகலப்பாதையில் மின் தொடர்வண்டி சேவை தொடங்குவதற்கான 2ஆம் கட்ட வெள்ளோட்டம் நடைபெற்றது. இருப்பு பாதைகளின் அதிர்வுகள், உறுதித்தன்மை ஆகியவை குறித்து வெள்ளோட்டத்தின் போது ஆய்வு செய்யப்பட்டது. கடலூர் மாவட்டம் பேரையூர் கிராமத்தைச் சேர்ந்த தனலட்சுமி என்ற மூதாட்டியை அவரது பேத்தி சிவசக்தி மண்வெட்டியால் அடித்து கொலை செய்த நிகழ்வு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பாக காவல்துறை நடத்திய விசாரணையில் திருமணம் செய்து வைக்க கோரி பாட்டியுடன் அடிக்கடி சிவசக்தி சண்டையிட்டு வந்தது தெரியவந்துள்ளது.